ஹாய் காய்ஸ், இனி நம்ம விளாட போகிற கேம் என்னென்னா ரோப்ளாக்ஸ் தான். ரோப்ளாக்ஸில் ஒரு ஜம்ப் ஆபி தான் விளாட போகிறோம். இது பேர் என்னான்னு தெரில. நான் தம்ப்நெயிலில் போகிறேன், வேணால் பார்த்துக்கோங்க. தம்ப்நெயிலில் கேப்ஷன்ஸ்லேயும் போடுறேன். அப்புறம் இதில் என்ன பண்ணால் குதிச்சு டவர் மேலே போகணும். இதுதான் கேமு. ஓகே, வாங்க போய் ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜம்ப் பண்ணுறோம். ஜம்ப் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறோம் கைஸ். பார்த்தீங்களா, இப்போது மேலே வந்து நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோம்னு காட்டுது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே போகிறோம். ஒரு அழகு மேலே என்னடா அது போகவே மாட்டேங்குது. ஓகே, அப்படியே கீழே குதிச்சிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம கீழே குதிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒன்றுமே ஆகலை. அப்புறம் மேலே என்னமோ ராக்கெட் மாதிரி அதிகமாகிட்டுருக்கு, என்னன்னே தெரில. அதனால தான் நம்ம மேலே போகிறோம்னு நினைக்கிறோங்க. தெரியலையே, ஆனால் நம்ம குச்சி தான் மேலே போகிறோம். இது வின்ஸ் ஜெயிக்கணுமா? நம்ம இன்னும் ஒன்று கூட ஜெயிக்கல. அது நிறைய இருக்குது. இதில் போய் ஒன்று எடுத்துக்கலாமா? ஓகே, ரோபக்ஸ் கைஸ். இதுக்கு ரோபக்ஸ் வேணுமா? ரோபக்ஸ் இருந்தால் தான் அது வாங்க முடியுமா? சரி, ஓகே, இப்போ வண்டியாக நம்ம மேலே போகணும். ஓ, இந்த ராக்கெட் வந்து நம்மளை இன்னும் ஹைட்டாக குத்தி வைக்குது கைஸ். இப்போது ஃபஸ்ட்டை விட நம்ம இன்னும் ஹைட்டாக குத்திடுறோம். பார்த்தீங்களா, இப்போ டக்குன்னு க்ரீனையும் தாண்டிட்டோம். பார்த்தீங்களா, ப்ளூ கூட தாண்டிட்டோம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளூவில் தான் இருந்தோம். இப்போ அதே மாதிரி கொஞ்சமாக முயற்சி பண்ணி நம்ம அப்படியே மேலே போனோம் கைஸ். ஓகே, குதிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகிறோம் கைஸ். அது அதிகமாக வருதுனால என்னது ஒன்றுன்னா அதிகமாக கீழே வச்சிடலாமா? சைடில் இடமே இல்லை, இன்னும் அந்த பக்கம் போயிடலாம். ஓகே, கீழே குச்சிருவோம் கைஸ். என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துடலாம். கீழே குச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மேலே போவோம். இன்னும் 44 செகண்ட்ஸ் காட்டுது. இந்த கிஃப்ட்டுக்கு வருமானம் தெரியல. ஓகே, இன்னும் கிஃப்ட் வந்துருக்கு கைஸ். ஓகே, ஒரு வின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஜம்ப் பண்ணுவோம் கைஸ். 200 வந்துச்சு. இப்போ மேலே டக்குன்னு வந்துட்டோம் கைஸ். நம்ம பார்த்தீங்களா கைஸ், ப்ளூ கிட்டே டக்குன்னு வந்துட்டோம். இதே மாதிரி வந்து நம்ம நிறைய மல்டிப்ளேயர்ஸ் கேம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து இன்னும் போக வரும். அதுக்காக வெயிட் பண்ணுங்க கைஸ். அதை நம்ம எடிட் பண்ணி போடுறோம் கைஸ். ஓகே, பேசின்னு இருக்க டைமில் இன்னும் இந்த பிங்கை கூட தாண்டல, அவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே, இப்போ அப்படியே குச்சி போய்டுவோன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, போயாச்சு கைஸ். ரொம்ப லேட் ஆகுதே. ஓகே, நம்ம டக்குன்னு எப்படியோ மேலே வந்துட்டோம் கைஸ். இப்போ இதையும் தாண்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும். இன்னமும் கியர்ஸ்ன்னு வந்துச்சு, அது என்னான்னு பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு வின் இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் 2 வின்ஸ் வரணுமா? சரி, மேலே இருக்கிறது ஒன்று நம்ம வாங்கி பார்ப்போம். பீட்சா வாங்கியிருக்கோம். ஈகே பண்ணிட்டோன்னா இப்போ பீட்சா வச்சுக்கலாம். ஓகே, ஒன்றுமே ஆடுற மாதிரி தெரில. ஓகே கைஸ், எப்படியே இப்போ மேலே வந்தாச்சு. ஹைட்டாக வருவோமே. இப்போ அவ்வளோ எதிரில். இப்போ நான் அந்த ராக்கெட் வேறு குறைஞ்சிடுச்சு. இப்போது செகண்ட் ஒரு 100 ராக்கெட் வந்துருக்கு. இப்போது ஹைட்டாக வரும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வின்னில் அப்படி என்ன தான் இருக்கும்னு தெரியலையே. அந்த கியரில் என்ன தான் இருக்கும்னு தெரில. ஓகே, இப்போ டக்குன்னு நம்ம மேலே வந்துட்டோம். எல்லோ கிட்டே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் போகிறோம். ஓகே, க்ரீனையும் தாண்டியாச்சு, ப்ளூவையும் தாண்டியாச்சு. நெக்ஸ்ட்டு லைட் ப்ளூ. இந்த மாதிரி பெரிய டவராக இருக்குது கைஸ். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் போகுமா தெரியலையே. அதுவாக வருமா, நல்லா போகணுமான்னு தெரில. அப்புறம் பார்க்கலாம். ஓகே, என்ன கைஸ் இது போகவே மாட்டேங்குது மேலே. சோ, எவ்வளோ நேரம் தாண்டா குதிக்கிறது? சீக்கிரமாக அனுப்பிவிடுங்களா? ஏறே மாட்டேது கைஸ். ராக்கெட் வேறு மெதுவாக ஏறினது. சச்சோ. ஓகே, இப்போ ஏறிச்சு கொஞ்சம் அதிகமாக. கீழே குச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கியரில் எதனா ஒன்று வாங்குவாங்க கைஸ், அப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பர்கர் வாங்கியாச்சு. பர்கர் வச்சுக்கலாம். அப்படி இந்த கியரில் என்ன தான் இருக்குன்னு தெரில. ஹைட்டாக எகுறோமா? எனக்கு ஒன்றும் அவ்வளோ எகுற மாதிரியே தெரில கைஸ். எப்படியோ மேலே வந்துட்டோம். ரொம்ப ஹைட்டாக வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவோம் கைஸ். ஏன்னா நிற்க அது அதிகமாகுதுல்ல. ஓகே,
நம்ம கீழே குதிச்சாச்சு. இப்போ கீழே குதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, பொறுமையாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இதில் என்னன்னு பார்த்துப்போம். ஓகே ட்ரெஸ் மாற்றுறது ஒரு ட்ரெஸ்ஸை வேணால் மாற்றின்னு போயிடலாமா? அடங்கையால் ட்ரெஸ் மாற்றலாம். இந்த ரோபாக்ஸ் கேட்குறாங்கல்ல, வாங்க அப்படியே திரும்ப போயிடலாம். எஸ், இதுக்கு இன்னொரு வின்னு வேணும். கொய்யால் இப்போ ஹைட்டாக இருக்கிறாங்க கைஸ். வாங்க இப்போ கிட்ட போயிட்டு ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே செம்ம ஹைட்டாக தான் இருக்கிறான். ஓகே வாங்க நம்ம போயிட்டு ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே இப்போ அதிகமாக இருக்கிறான். இப்போ அப்படியே அதுக்கிட்ட போய்ட்டு ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கணும். கிட்ட வந்தாச்சு, ஜம்ப் பண்ணி முன்னாடி போக வேண்டியதாங்க கைஸ். இதுக்கப்புறம் ஓகே இப்போ முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகிடுச்சு கைஸ். 330 வந்துச்சு ராக்கெட்டு. இப்போ எங்கேயோ பறந்துட்டோம் நம்ம. பிங்கியும் ஈஸியாக தாண்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டார்க் பிங்க், இது தாண்டுறோமா தெரியலையே. ஓகே கைஸ் டார்க் பிங்கியும் தாண்டியாச்சு. இப்போ ஒய்லட் மட்டும்தான் கைஸ் லாஸ்ட்டு. ஓகே வந்துட்டோம். ஓ தேவையில்லாமல் ஜம்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேனே. ஓகே ஒரு வின் எடுத்தாச்சு கைஸ். என்னடா அது அவ்வளோ இருக்குது. ஓகே மறுபடியும் மேலே போக வேண்டியது தான். என்ன கைஸ் இது மெதுவாகிறான். அப்படியே மெதுவாக எகிரி நம்ம போக வேண்டியதான் மேலே. கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அதிகமாகும். ஓகே கீழே வச்சிடலாம் கைஸ், ஓரளவுக்கு தான் எல்லாம். ஓகே இப்போ இன்னும் இதெல்லாம் வந்துட்டா இன்னும் 50 செகண்ட் இருக்குது கைஸ் 5 வின்ஸ் வர்றதுக்கு. அது வந்துச்சுன்னா வேறு எதனா வாங்கலாம் கியரில். ஆனால் அது எதுக்குன்னு தான் தெரில. கியரு எதுக்குன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே இப்போ பிங்க்கு கிட்ட வந்தாச்சு. இந்த பிங்க்கு தான் வந்திருக்கானோ. இன்னும் ஹைட்டாக போனோம் கைஸ் நம்ம போக போக. இந்த ஆரஞ்சு தாண்ட முடியல. ஆரஞ்சு தாண்டிச்சா இப்போ அப்படியே கீழே குச்சிடுவாங்க கைஸ். மறுபடியும் கீழே குச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வந்தோன்னா கொஞ்சமாக ஹைட்டாக வரும் கைஸ். கைஸ் இது அங்கேருந்து இங்கே டெலிபோர்ட் ஆகிட்டோம். ஓகே இப்போ என்ன பண்ணுறதுனால தெரில. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே கைஸ் எப்படியோ நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய ராக்கெட் சேர்த்தாச்சு. இப்போ டக்கு டக்குன்னு நம்ம மேலே போகிறோம் கைஸ். இப்போ ஆரஞ்சு கிட்ட ப்ளூ கிட்ட வந்தாச்சு கைஸ். ப்ளூ கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்படியே தாண்டிட்டோம். ஆனால் இப்போ பிங்க்கு தான் கைஸ். அப்படியே கீழே குச்சிட வேண்டியது தான். கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போவோம். இப்போது 5 கிடச்சிருக்கு கைஸ். இது இப்போ இந்த ஜூஸ் கேனை ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகே கைஸ் இப்போ ராக்கெட் கொஞ்சம் அதிகமாக ஏறுற மாதிரி இருக்குது. ஆமாம் கைஸ் அதிகமாக தான் ஏறுது. இப்போ டக்குன்னு நம்ம மேலே போகிறோம் கைஸ். அது அதிகமாக ஏறுறதுனால பார்த்தீங்கன்னா பிங்க்கையும் தாண்டிட்டோம். இப்போ அப்படியே டார்க் பிங்க்கையும் தாண்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா? ஓகே இப்போ மேலே போயிட்டு நம்ம அந்த ஒரு வின் எடுத்துக்கணும். ஓகே கைஸ் இப்போ வந்தாச்சு, எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது? ஓகே இப்போ நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. எதனா ஒரு கியர் வாங்குவோம். போயிட்டு டாக்கோ இருக்குது, இது வாங்குவோம். வரும்னு நினைக்கிறேன் கைஸ். இது வரல. என்னடா இது ஈக்குவே குத்தால வர மாட்டேங்குது கைஸ். சச்சோ 2 வின்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இது வரவேற்க முடியுதான்னு பார்க்குறேன் கைஸ். நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் இது வரவே இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் கைஸ் இது வரவேற்க முடியுதா இல்லையான்னு. ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குச்சி மேலே போக வேண்டியது தான். பெட்ஸ் வர காட்டுறது. பெட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. அதனால் நான் ஓகே அது இது எப்படி டெலிட் பண்ணுறதுனே தெரில. ஓகே நம்ம அப்படியே மேலே போய்டுவோங்க. நிறையா அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்டுவோம். இப்போ அப்படியே ஓகே இப்போ நம்ம அப்படியே மேலே போய்ட்டு அந்த வின் எடுத்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நிறையா அதிகமாகிடுச்சு. ஒரே ஜம்பில் மேலே போய்டுவோம். நம்ம போயாச்சு. செம்ம ஹைட்டாக வச்சுருக்கோங்க.
ஓகே, இந்த ஒரு வினி எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு டவர் வந்துட்டோம் கைஸ். ஆனால் இந்த கியர் மட்டும் எடுக்க முடிஞ்சா செம்மையாக இருக்கும், வரைய மாட்டேங்குது. சச்சோ, என்ன கைஸ் இப்படி பண்ணி விட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம குச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போகணும். வரைய மாட்டேங்குது கைஸ். ஓகே, இப்போ ஜம்ப் மேலே போயாச்சு, மேலே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் குச்சி மேலே போகிற கொஞ்சமாக சீக்கிரமாக அதிகமாகுது கைஸ் இந்த கியர்னால். ஆனால் கொஞ்சம் இதை டெலீட் பண்ண முடிஞ்சா நான் செம்மையாக இருக்கும். நம்ம அந்த கியர் எடுத்துக்கலாம், இன்னும் நல்லா அதிகமாகும் கைஸ். ஓகே, நம்ம அதுக்குள்ளே பிங்காண்ட வந்துட்டோம் கைஸ். ஜம்ப் கட்டிட்டு இப்போது அப்படியே கீழே குச்சிட வேண்டியது தான். இல்லை, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு கைஸ். கொஞ்சம் நேரம் நின்று போனாலே போயிடுது கைஸ். ஓகே, 300 வந்துச்சு. இப்போ போகலான்னு நினைக்கிறேன். சச்சோ, ஜஸ்ட்டு கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஓகே, இப்போ போவோம் நம்ம மேலே வந்தாச்சு. ஓகே, இப்போ அப்படியே மேலே போகிறோம். மேலே வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு ஓகே கிட்ட வந்தாச்சு கைஸ். இப்போது நெக்ஸ்ட்டு டவர் வந்துட்டோம். ஆனால் ஒரே டவர் தான் இருக்க மாதிரி இருக்குது. எல்லா டவரும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஓகே கைஸ், அதுக்குள்ளே 500 வந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போக வேண்டியது தான் எகிரிட்டு. ஓகே கைஸ், அதுக்குள்ளே நம்ம எங்கேயோ வந்துட்டோம். இப்போ ஒரே ஜம்பில் மேலே போய்டுவோன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், போயிட்டேன் கைஸ். இப்போ 500 இருந்தாலே இந்த டவரை ஈஸியாக பண்ணிடலாம் போல். ஓகே கைஸ், இப்போ இன்னும் 2 டவர் 3 டவர் நம்ம விளாட்டு போயிடுவோம் கைஸ். முடிச்சிக்கலாம் வீடியோவை. ஓகே, இப்போது ஸ்டார்டிங்கில் வந்ததுனால கொஞ்சமாக தான் ஜம்ப் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போவோமா? ஓகே கைஸ், இப்போ ஆரஞ்சு கிட்ட வந்துட்டோம். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போனாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறாங்க கைஸ். அப்போ கொஞ்ச நேரம் நின்று போவோம், அதுதான். ஓகே, இப்போ நம்ம எப்படியோ நம்ம பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம அப்படியே போயிடலாம் கைஸ். ஓகே, இப்போ அப்படியே கீழே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக வேண்டியது தான். என்ன கைஸ், கிளைம்னு வந்துருக்கு. கிளைம் குத்தாச்சானா ஒன்றுமே வரல கைஸ். என்ன வந்திருக்குன்னே தெரியலையே. ஓகே, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது ராக்கெட்டு. நம்ம அப்படியே போய்ட்டு ஜம்ப் பண்ண வேண்டியது தான் கைஸ். 500 வந்துச்சு. இப்போ ஒரே ஜம்பில் போய்டுவோன்னு நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஓகே, இப்போ ஹைட்டாக வந்துடும். பறந்தாச்சு. இப்போது அந்த ஒரு வின் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே ஓகே கைஸ், இந்த லாஸ்ட்டாக இதை ஒரு வாட்டி விளாட்டு முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். இதான் லாஸ்ட் டவர், நம்ம விளாட்டு முடிச்சுப்போம். ஓகே, அதுக்குள்ளே 375 400 இருக்குது கைஸ் அதுக்குள்ளே. ஓகே, அதுக்குள்ளே வந்துச்சு. இந்த கியர்னால் தான் டக்குன்னு வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த புது கியர் கிடச்சா செம்மையாக இருக்கும் கைஸ். அது நம்ம நிறைய வாங்கிட்டோம். ஓகே, இப்போ ஒரே ஜம்பில் எங்கேயோ பறக்க போகிறோம். சிச்சோ, ஓகே, ஒரே ஜம்பில் இப்போ கரெக்டாக போய்டுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 கீழே வந்துட்டோம். கரெக்டாக வந்துட்டோம் கைஸ். ஓகே, இப்போ மறுபடியும் வந்தாச்சு. ஓகே, இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் டவர் இப்போலாம் முடிச்சிடலாம் கைஸ். கரெக்டாக 3 டவர் நான் சொன்னதுலேருந்து. அது ஒன்று, இப்போ நம்ம விளாட்னது ஒன்று, இப்போ செகண்ட் லாஸ்ட் இது ஒன்று. இந்த விளையாடி முடிச்சுட்டு நம்ம பறந்துடுறோம், அவ்வளோதான். ஓகே, டக்குன்னு அதிகமாகிறதுனால நம்மளால் ஃபாஸ்ட்டாக போக முடியுது. செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த புது கீரை எப்படி வரைக்க முடியுதுன்னு பார்த்துருவோம். அப்புறம் பெட்ஸுன்னு வேறு என்னமோ போட்டிருக்கு, அதுவும் என்னென்னு பார்த்துடலாம் கைஸ். ஓகே, இப்போ பறந்தாச்சு எங்கேயா. அப்படியே போய்ட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இத்தவரை நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த தவறுலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் முடிக்கலாம். இப்போது அவ்வளோதான் கைஸ் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் நிறைய
வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மல்டிப்ளேயரு. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் போடுவோம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த வீடியோ கூட வரும். நம்மளோட செகண்ட் சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சய்.